அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையானது புனித பர்னபாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. 12 திருத்தூதர்களில் ஒருவராக இவர் கருதப்படவில்லை எனினும் இவர் திருத்தூதருக்கு நிகரான பணியை ஆற்றினார். இவரை பற்றி விவிலியத்திலேயே திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலேயே 4 இடங்களை நாம் பார்க்கலாம். 4வது அதிகாரத்திலேயே தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் விற்று அதை பிற மக்களுக்கு பகிர்ந்து அளித்தார். 9வது அதிகாரத்திலேயே சவுல் பவுலாக மாறி திருத்தூதர்களிடத்தில் வருகின்ற பொழுது திருத்தூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக திருத்தூதர்களிடத்தில் பவுலுக்காக பரிந்து பேசி அவர் ஏற்றுக்கொள்ள வைக்கின்றார். 11ஆம் அதிகாரத்திலேயே அந்தியோக்கு மக்களிடத்தை சென்று நற்செய்தியை அறிவிப்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றார். 14ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் எருசலேமிலே பஞ்சம் வருகின்ற பொழுது அந்தியோக்காவிலிருந்து நிதி திரட்டி அந்த மக்களுக்காக பஞ்சத்தை போக்குவராக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும், பிறருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும், பிறரை ஊக்குவித்து நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும். ஆமேன்.